காட்டுக்கு வெளியே கிராமத்தில் பாட்டி ஒருத்தி கடை வைத்தாள். பல காரங்கள் பல சமைத்தாள். பல வகை ருசியில் அதை அமைத்தாள். காட்டுக்கு வெளியே கிராமத்தில் பாட்டி ஒருத்தி கடை வைத்தாள். பல காரங்கள் பல சமைத்தாள். பல வகை ருசியில் அதை அமைத்தாள். பலரும் உண்டு மகிழ்ந்த பின்னே தினமும் மீறும் உணவுகளை தின்னக் கொடுப்பாள். பிற உயிர்க்கு காக்கையும் நாயும் பூனைகளும் கருங்குயிலோடு குருவிகளும் பாடித் திரியும் பைங்கிளியும் நாடி வரும் அவள் விருந்துக்கு குயிலும் கிளியும் அவள் பெருமை கூறித் திரிந்தன வானத்திலே. கூட்டுப் பறவைகள் புகழ்ந்ததினால் காட்டு விலங்குக்கும் ஆசை வர பாட்டிக் கடையில் விருந்துண்ண பல நாள் திட்டம் போட்டன. முந்திக் கொண்டது ஒரு குள்ளநரி. ஊருக்குள்ளே நுழைந்தது. பாட்டிக்கடையின் எண்ணெய் மனம் பசியை தூண்டி இழுத்திடவே பதுங்கி பதுங்கி நெருங்கியது. பார்த்தவரெல்லாம் பதறியோட பாட்டியும் நிலைமையை புரிந்து கொண்டாள். சூட்டுக்கோலை அவள் வீச ஈட்டி போலது சீறி வர நரி உயிர் பிழைத்தோமென ஓடியது. ஓடின போதும் நரிமனதை பலகாரமணமே நிறைத்தது. தந்திரத்திற்கே உரு நாம் தானே தகுமோ நமக்கு இத்தோல்வி. சிந்தனை செய்தது சின்ன நரி வஞ்சனையாலே வடை ருசிக்க. நரியின் ஆசையை தீர்ப்பது போல் கரிய காக்கை ஒன்று வந்தது. தினமும் அதற்கிரை கிடைத்தாலும் திருடி தின்பது அதற்கு சுகம். எனவே தருணம் எதிர்பார்த்து மரக்கிளையில் மறைந்திருந்து வேலை நடுவே ஒரு நிமிடம் பாட்டியே மாந்திருந்த நொடி பொழுதில் வடை குவியல் பக்கம் பறந்து போய் கிடைத்த வடையை எடுத்தபடி கிர்ரென்று மேலே எழும்பியது. திருடிய வடையுடன் கருங்காக்கை பறந்து அமர்ந்தது ஒரு மரத்தில். அந்த மரத்தின் அருகினில் தான் வந்து அமர்ந்தார் நரியாரும். காக்கை அலகில் வடை இருக்க கள்ளத்தனமாய் அதை பறிக்க நரி ஒரு திட்டம் போட்டது. காக்கையின் அருகில் அது சென்று கானக்குயிலே வணக்கம் என்று கரங்கள் கூப்பி வணங்கியது. வணக்கம். காக்கை ஒரு கணம் வியந்தது. கருங்குயிலுக்கு நிகர் நானா? கர்வம் தலைக்கு ஏறியது. கனிவுடன் நரியை பார்த்தது. மலையில் விழுந்தது காக்கை என்று வாய்ஜாலம் நரி காட்டியது. காக்கைய உந்தன் குரல் இனிமை உன் கானம் கேட்க ஆசைப்பட்டேன். காட்டு உன் திறமைகளை பாட்டில் குயிலுக்கு அண்ணன் நீ. தகுதிக்கு மீறிய புகழ்ச்சியினால் தன்னிலை உணரா காக்கையுமே தன்னிசை இன்னிசை என எண்ணி வாயை திறந்த மரகணமே. படையை இழந்தது அக்கணமே. வாயில் கவ்விய குள்ளநரி வாலையாட்டி சிரித்தது. இதுதான்
அதுதான் எனக்கு வேண்டியது. உனை போலியாய் புகழத் தூண்டியது. போய் வருவேன் கருங்காக்கையே, படை கொடுத்த நீ விடை கொடுப்பாயா? கேலி பேசி நரி சென்றது, காகம் ஏமாந்து மனம் நொந்தது. ஏன் இந்த சிறுமை வந்தது என்ற சிந்தனை அதற்கு வந்தது. அன்பாய் பழகும் பாட்டியிடம் திருடித் தின்ன அவசியம் ஏன்? பிறர் பொருளை